ஓகே ஓகே ஓகே. இவராவது நமக்கு டஃப் கொடுப்பாரா? வாய்ப்பு இல்லை. அதுக்கு பதிலாதான் இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் அவனுக்கு டஃப் கொடுப்பான். அது யாருண்ணே? ஐவரிடா. ஓகே அப்படின்னு வருவான் பாரு. ஓகே ஸ்மாஷ் ஸ்டார் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜேபி ப்ரோ டிராஃபி. ஃபர்ஸ்ட் மேட்ச் கும்டான ஒரு ஃளைட் பார்த்து எங்க இருந்து எங்க போகுதுன்னா நம்ம ஜார்கி டு லிப்போக்கா பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராட்ரிக்கு சிங்கர் ட்ரோல் தின்னி சாயின்னு ஒரு 4 பேர் கோஸ்ட் ட்ரோல் இல்லாத ஒரு காரணம் ராட்ரிக்கு வந்து இங்க வந்திருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பக்கம் வந்து எஸ்டபிலிட்டிஸ் நானி பண்ணி வெளிய அனுப்பிச்சு பீட்டஸ் ஜெயிச்சிச்சு. கவுச்சா நேத்து தோல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க குமார் ப்ரோ? எஸ்டபிலிட்டிஸ் நானி பண்ணிச்சா? மூணாவது நாளே வெளிய அனுப்பிச்சாங்க. தேர்ட் டேவே வெளிய அனுப்பிச்சாங்க. ஃபோர்த் டே டிராஃபில தேர்ட் டேவே வெளிய அனுப்பிச்சாங்க. வெளிய அனுப்பி உட்கார விட்டு கொடுத்துருப்பாங்கண்ணே. அது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டாங்க நானி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது விட்டு கொடுத்து அது வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க. எத்தனை டிராஃபி தான் 4 டிராஃபி தொடர்ந்து ஜெயிச்சோம் பாவம். அப்புறம் இந்த மாதிரி நினைச்சுன்னா வந்து மத்த டீமுக்குலாம் பாருங்க. எஸ்ஓபிடிஸ் ஸ்டார்டிங் ஒரு ஃபைட். எஸ்ஓபிடிஸ் ஒரு டீம் இறங்குது. ரெனால்டு டீம் எஸ்ஓபிடிஸ் ஓ இறங்குன அடுத்த நிமிஷம் ரெனால்டிஸ் நாக்கு கிட்டிஸ் பேக் அடி போட்டு 1 HP 1 எஸ்கேஸ்ல தொட்ட வேலை காமிச்சா. ரெண்டாவது நாக்கு மார்வல் மட்டும் தான் இருக்கா. என்னன்னு நேனி பண்ணி கொண்டாங்க வெளியே அனுப்புனாங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அடுத்த நிமிஷம் அடிங்க சும்மா கும்தா ஊந்துட்டு இருக்கு. ரெனால்டு காலி கிட்டிஸ் பேக் இறங்கும் போது ஆர்போன் போல்ட்டே போட்டுட்டு இருக்காங்க. அதான் குமார் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நாளே சொன்னாங்க எப்படின்னா இந்த மாதிரி 10,000 ரூபாய் சில்லற டிராஃபி இருக்குல்ல, பிச்சைக்காரங்களுக்கு காசு போடுவாங்களா, அந்த மாதிரி சில்லறையா இருக்கிறதெல்லாம் எஸ்ஓபிடிஸ்லாம் 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி கத்தையா இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கும். அதாவது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. அதை நான் வந்து லைவ்லயே எஸ்ஓபிடிஸ் சொல்லிட்டேன் இந்த மாதிரி உங்களை ஏமாத்துறாங்க வேண்டாம், உங்களை ஜெயிக்க கூட மாட்டாங்க வேண்டாம் அப்படின்னா அதே மாதிரி ஜெயிக்க கூடாம கொண்டாங்க. தெரியாத சிலிக்கு சொல்லுச்சான் கால்ல சுளுக்கு. அதானே குமார் இது என்னது புரியல. தோத்தா தோல்வி தானே நீங்க சொல்லிருக்கீங்களா? தோத்துற காரணம் சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிருக்கீங்களா? உங்களோட டைலாக் இது இது குமார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஜெயிச்சிருந்தா நீங்க டீமை மாத்திருவீங்க அதனால தோக்குறோம் அப்படின்றாங்க. ஒரு டிராஃபி தோக்க வேண்டியது இதுக்கு 4 டிராஃபி தோத்தாங்க. ஐயோ சொன்ன அடுத்த நிமிஷம் மார்வெலிஸ் லைன் நாக்கு எஸ்ஓபிடிஸ் ஆன் ஃபயர் கைஸ் போட்டு பிரிகிறாங்க. மறுபடியும் எஸ்ஓபிடிஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 பேர்த்த முடிச்ச அடுத்த நிமிஷம் ஏஜே பிளே ஸ்ட்ரோலோட அண்ணன் வந்து பாருங்க இங்க இருந்து ரிவ்யூ பண்ணி விட்டுட்டே இருக்கான். அங்க வந்து எல்லாம் அடி வாங்கிட்டே இருக்கானுங்க. எஸ்ஓபிடிஸ்க்கு கில்லு கொடுத்துட்டு இருக்கானுங்க ஒரு டீம். யாரு ரெனால்ட் டீம் மறுபடியும் ரெனால்ட் நாக்கு கிட்டிஸ் பேக் நாக்கு ஒரே ஒருத்தன் ஏஜே பிளேஸ் மட்டும் தான் இருக்கா இங்க. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மார்வெலிஸ் லைன் மட்டும் தான். இப்பவே பாத்தீங்கன்னா எஸ்ஓபிடிஸ் பொழந்து கட்டி கிட்டத்தட்ட 5 கில் எடுத்து வச்சிருக்காங்க. டீம் இருக்கிறது ஹையஸ்ட் கில்லா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஓபிடிஸ் மட்டும் தான். என்ன ஒண்ணுன்னா ஓகே, ஒரு மேட்ச்னா ஓகே. எப்படி என்ன அது 4 டிராஃபி விட்டு தருவாங்களா? 4 டிராஃபி 40,000 ரூபாய் வச்சேன். அப்படியே இருந்தாலும் உங்களோட கணக்கு படி அதான் குமார் அந்த மாதிரி டிராஃபி எல்லாம் அவங்களுக்கும். அதான் சொல்றேன் குமார், சில்ட்ர எல்லாம் அவங்களுக்கும் குமார், கத்தனா அவங்களுக்கும். சரி இப்ப இந்த சில்ட்ரன் டிராஃபி தானே இது. இப்ப எல்லாரும் இதெல்லாம் எப்படி இப்ப நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்க. இப்ப பண்ண சொல்லலாம் அந்த மாதிரி முடிஞ்சா ஜெயிக்க சொல்லலாம் அந்த டிராஃபியை. வீடியோஸ் வந்து பேசுறீங்களா? கேக்குதா? இவ்வளவு பேச்சு பேசுறீங்களா? ஏன் போன டிராஃபி அவங்க டேபிள் டாப்லயே வரல, டேபிள் லிஸ்ட்லயே நாங்க விட்டு கொடுத்தோம். எத்தனை டிராஃபி தான் தோக்கும் பிடிஎஸ்? ஒரு பிடிஎஸ் வால பிடிஎஸ் ஜெயிக்கலாம். எஸ்ஓபிடிஎஸ் ஜெயிச்சிருந்தா ரசிகர்கள் எல்லாம் வந்து திடீர்னு நேத்து அன்னைக்கு பாக்குறேன் 4 டிராஃபி ஜெயிச்ச உடனே எல்லாரும் பிடிஎஸ் ரசிகர்கள் மொத்த பேரும் ஸ்டார் போட்டு அங்க ஒரே கும்முறல். அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. பிடிஎஸ் ரசிகர்கள் எல்லாம் தலைமறைவு. பாதி பேர் ஸ்ட்ரீமிங்கே வரமாட்டான் பயந்துனே. போன எஸ்ஓபிடிஎஸ் அடிக்கிறானுங்க, ஸ்டார் போட்டு கிளிக்கிறானுங்கன்னு. அப்புறம் என்ன பண்றது? நான் தான் போன் பண்ணி சொன்னேன் விட்டு கொடுத்தாங்க. எஸ்ஓபிடிஸ் பாருங்க டீம்மேட் ஜேபி ப்ரோ டீம் ஜேபி ப்ரோ டிராஃபில ஜேபி ப்ரோ டீமே போட்டு எப்படி யார் போன் பண்ணி நானி பறந்து வரும் நானி கைஸ் பறந்து வரும் நானி டீம்மேட் போட்டு முடிக்கிறாங்க. சொல்லு ஈஷா ப்ரோ வந்து தைரியமா சவால் விட்டுட்டு போனாரு. நேத்து டீம் இல்ல அண்ணன் இப்ப போவோம் திண்ணை இப்ப மிரு பாத்துட்டு இருக்காங்க. நேத்து ஆள் இல்ல டீம் இல்ல அதனால அடிச்சாங்க. இன்னைக்கு வந்துட்டு 4 சிங்கம் வந்துருக்கு. 4 சிங்கம் இறங்கிருக்கு தம்பி. இன்னைக்கு வாங்க தம்பி. நேத்து கதை நேத்தோட போச்சு. இங்க பாரு தம்பி. என்ன நேத்து என்ன பண்றீங்க? 2 மேட்ச் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நேத்து கதை நேத்தோட போச்சுடா. இன்னைக்கு வாடா எஸ்ஓபிடிஸ் 4 பேர் வந்திருக்காங்கடா. மேல நேம பாடுறா எஸ்ஓபிடிஸ் சாகோ ஸ்டார் ஓகேவா, டொட்டோ மெஜிஷியன்
நீங்க முதல்ல எப்போ பெரிய லுட்டு டிராஃபி வீசுவா. ஜெயிப்பீங்க அத முதல்ல சொல்லிட்டு பேசுங்க. சரி அப்ப குமார் இந்த டிராஃபி நாங்கதான், இந்த டிராஃபியுமே நாங்கதான்டா. ஐவரி முடிஞ்சா ஜெயிச்சு சொல்லு ஐவரி. வாய்ப்பு இல்ல ஜெயிக்கல ட்ரோல் ப்ரோ குடுக்குற 2000 ரூபாயும் சேர்த்து 6000 ரூபாய் கொடுப்பீங்களா? எதுக்கு? 6000 கொடுத்துருவீங்களா? எதுக்கு ஆல்ரெடி ஒரு சவால் விட்டு தோத்து 2000 ரூபாய் கடன் பாக்கி இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? வேணா மதன் ரோகு போட்டுறேன். எனக்கெல்லாம் வேணாம்டா அப்பா சாமி, எனக்கெல்லாம் வேணாம்பா. மதன் ப்ரோ கிட்ட இருந்து இல்ல, ஆல்ரெடி 10000 ரூபாய் ஆட்டே போட்டிருக்கீங்க குமார் ப்ரோ. ஐயோ குமார், என்ன குமார் 10000 ரூபாய் எதுக்கு? டாப் 100 மிஷின் சோலோ மிஷின் ஞாபகம் இல்லையா? ஓ ப்ரோ மதன் ப்ரோ சரி, தான் ப்ரோ அப்போ 12,000 ஐவரி இந்த மாதிரி சொல்லி கொடுங்க. 10,000 ஏமாத்தணும்னு கேட்க சொல்றாரு. விடுங்க தெரியுது ஏய், பாத்து சத்தியமா எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லையாப்பா, சத்தியமா நான் கூட டைரக்டா கேளுங்க. மூஞ்சி நேரா சேஃபா ஏப்பா. வச்சு கேளுங்க. 10,000 ரூபாய் குறானே. டேய், டேய், அது டேய், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி எனக்கு- குட்டி குஞ்சை விட்டு நீங்க அசிங்கப்படுத்துறது என்ன நியாயம் இது? நீங்க முதல்ல 2000 ரூபாயே கொடுங்க, அதுக்கப்புறம் 10000 ரூபாய் பத்தி யோசிக்கலாம். டேய் எனக்கு உடம்பு சரியில்லடா அப்பா, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லடா சாமி. நானே இன்னைக்கு உங்க இவனை நீங்க எப்படி தான் நீங்க இவன் கேட்கற வந்து கேட்காத கேள்வி கேட்கறான். நீங்க அப்படின்னா சொல்லிக்கணும், நான் அச்சு குமார் அச்சு, நீ எதுக்கு அதை பத்தி பேசுற, நீ எதுக்கு வார்ல ப்ளே பண்ணாம இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க, நீங்க கேட்கலாமா கேட்க வேணாமா? ப்ரோ என் வாய்ஸ் லைவ்ல ரொம்ப லோவா கேக்குது ப்ரோ, இவரு கொஞ்சம் குறைச்சு விடுங்க ப்ரோ. இல்லையே. அப்படின்னா நீ மொத்தமா குறைப்பீங்க, மொத்தமா எல்லாரோட எல்லாருமே குறைஞ்சிரும். முதல்ல 2000 ரூபாய் கட்டுவீங்களா குமார் ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து 10000 ரூபாய் பத்தி யோசிக்கலாம். மக்கள் கேட்கணும் சரியா? மக்கள் சொல்லட்டும். 2000 ரூபாய் கட்டுறேன்னு சொன்னதுக்கு அப்பவே நீங்க பேங்க் பேலன்ஸ் குமார், நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஜெயிச்சவங்களோட இது ஏமாத்தாத குமார், உனக்கு வந்து எல்லாமே கம்மியாகும் அப்படின்னு. இப்ப பாத்தியா, உன்னோட எல்லா மிஷினும் பாரு கம்மியாயிடுச்சு, உனக்கு யாரும் மிஷின் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லா பிரச்சனையா வருது. அதுதான் சொல்றேன். 2000 நான் சொன்னேன்ல, இல்லடா அப்படிதான். அப்படி இல்ல, அவன் ஜெயிச்சா ட்ரோல் வந்து உண்மையுமே அந்த கஷ்டப்பட்டு ஜெயிச்சான். அவனுக்கு இல்ல, அவனுக்கு தான் கொடுக்கணும், அவனுக்கு தான் கொடுக்கணும், நியாயமா இருக்கணும். அவன் எப்படி நான் போய் அவனுக்கு தர முடியாது? அவன் என்ன பெட்டி கட்டானா? இங்க பாரு, கிடையாது இல்ல, நீங்க தானே பெட்டி கட்டினீங்க. நல்லா அவனுக்கு ஏன் தரணும்? உங்களுக்கு தேவை இப்போ. நல்லா வரல அவனை பாராட்டு. 2000 ரூபாய் கேட்பாங்கன்றனால தான் நீங்க லைவ் வரது நிறுத்திட்டீங்க. ஐயோ 2000 ரூபாய் போக போகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் போய் சொல்லி அந்த மாதிரி எழுதி நீ பால் வந்து ஒரு எக்ஸாம்பிள் போய் சொல்லி அப்பப்போ நான் சொல்றது புரியல உனக்கு. நீ எப்படி எக்ஸாம்பிள் போய் சொல்லிட்டு அப்பப்போ அடி வாங்குறப்ப ஓடிடுவியோ அந்த மாதிரி இதுவும் சரியா? அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க குமார் ப்ரோ. நான் 2 வாரம் இல்ல 4 வாரம் வெயிட் பண்றேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்ஓபிடி சேரா ஈவென்ட்ல வந்து களம் நாடிடுச்சு, சிங்கம் களை இறங்கிடுச்சு, எஸ்ஓபிடிஸ் பொழந்து கட்டிட்டு இருக்கு பாருங்க. டீம் 12 மேனி பண்ணி கொண்டுட்டு இருக்கு. போடு தொட்டா மேல ஏறி போனா அடி தெரியும் சொல்லிட்டு போட்டுட்டு 2000 ரூபாய் கொடுங்க. 2000 ரூபாய் உள்ள போறான் இவன் உள்ள போறான். குமாரு இவன் முந்தாண்டி அடம் பிடிச்சி M4 வாங்கிட்டான்டா. அப்படியா? யாரு ரோன் போட்டா வாங்கி கொடுத்துட்டாரா? என்னோட 1 லட்சம் ஜஸ்ட்ல மிஸ். ரோன் வாங்கி கொடுத்துறாரு. ஐயோ அதான் திமிரா பேசிக்கிறானா? 4 நாளைக்கு ஒன்னு டிடிஎம்ல இருந்து அடிச்சு நானி பண்றானா. குமார் உனக்கே தெரியும் குமார் தோத்துறோம். குமார் உனக்கே தெரியும் தெரியுமா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் அவ்வளவுதான். ஆனா எஸ்ஓபிடி டீம் ஃப்ரீஸ் மட்டும் பாருங்கண்ணே. எஸ்ஓபிடி சொல்ற டீம் ஃப்ரீஸ் பாருங்கண்ணே. இன்னும் இந்த வேட்டை நம்ம இந்த பக்கம் ஒரு பக்கம் பேசிட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம் வேட்டை தொடர்ந்து சிங்கத்தின் வேட்டை ஆரம்பமாகுது. டேய் இருடா, ஒண்ணே மட்டும் சொல்லிக்கிறேன்டா. பிடிஎஸ் குத்தி உங்களை ஜெயிக்க விடாம பண்ணிடுவாங்கடா. என்னால கத்த முடியல, ஆனா சைலண்டா சொல்லிக்கிறேன். திடீர்னு டப்பு டுப்புனு மண்டையில அடிச்சு 4 பேர் வரும்போதே யார்பன் பண்ணி இல்லன்னா கார் யார கூட மாடிச்சு சவால் விட்டுட்டு போனாரு. அடிச்சு காட்டுறேன். இப்ப ஆள் இருக்காங்கடா. இப்ப பேசுறா. நேத்து கூட நீ வந்து நேத்து கூட நீ இப்ப நேத்து அதெல்லாம் விடு ப்ரோ. நேத்து ஆள்ல நீங்க குமாரு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீ அந்த 40K அடிக்காம இருக்கிறது காரணம் இந்த 2K தான் நினைக்கிறேன். இப்ப நீ 2K சூப்பர் சாட் போட்ட உடனே மக்கள் வந்து சந்தோஷப்பட்டு உன்னை 40K அடிக்க வச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. நாயமா குமார் வந்து எனக்கு போட்டா இல்ல குமார் எனக்கு தெரியும்ல. குமார் எனக்கு போட்டா என்ன நடக்கும்னு தெரியல உனக்கு. ஆட்டோமேட்டிக் இன்னும் கம்மியா உனக்கு. வேணாம்
நீயா ஏன்னா நான் போய் troll போட மாட்டேன். நானா போய் troll போட எனக்கு- மாட்டேன். நான் உங்களுக்குன்னா இப்ப இந்த நிமிஷம் கூட குமார், போட்டு நம்ம விட்டுறேன்ப்பா. காரியம் சார், ஏன்னா, நம்ம- நான் குமார், நம்ம போய் போட காரியம் மாட்டேன். Please, please, உனக்கு நான் சொல்லி கொடு please. இருங்க குமார், 40K குமார், 40K subscribers. போட வேணாம். அப்ப மதன் ப்ரோக்கு வந்து 10,000 போட்டுறீங்களா? மதன் ப்ரோக்காக உயிரே தருவேன்டா. டேய் 10,000. சும்மா இருடா, போடுங்க, அமைதியாடுறா. போடுங்க குமார் bro. நானே இதை மறந்துட்டேன், அமைதியாரு. 2K தான் இப்ப தேவை. ஏடா அவனை போய் அவன்கிட்ட போய் காசு வாங்க, அவனுக்கு வெக்கமா இல்ல. ஐயோ, SOBDC. அண்ணே, இங்க ஒரு நிமிஷம் பாருங்க. இங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு? இங்க எனக்கு புரியவே இல்ல. SOBDC இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? என்னென்ன எல்லாம் தேடி போய் கொண்டுட்டு இருக்கு? குமாரு ஒவ்வொருத்தரும் தேடி பாட்டு. குமாரு வந்து தூங்கிட்டு இருக்க கண்டிப்பா இடத்துல பெரிய ஆளை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பெரிய யாரு ஆளு கொசு? வரல. யார் கொசு? யார் தூங்குறது? ஏய் பிடிஎஸ் மெயின் டீமா இல்ல குமாரு, குமாரு, ஓஜி குமாரு, பிடிஎஸ் ஆட்டத்தை நான் என்ன காமிச்சு நினைக்கிறேன்? குமாரு. ஏண்டா இருங்கடா, எனக்கு காசுல இருக்குது. ஏங்க கைஸ், என்னடா இன்னைக்கு 50 கில் போட்டுருவாங்களடா? எனக்கே ஒண்ணும் புரியல. 22 டீம் பினிஷ். சாக்கோ மட்டை கைய மேல போட்டு மட்டை பண்ணி ஒட்டிச்சு போட்டு கும்தோ எல்லாம் கதறான். அங்க 9 கில்லு சாக்கோ, டொட்டோ 7 கில்லு, வாரநாயகன் ஃபார் த ரீசன், மெஜிஷியன் 3 கில்லு, ஈசா 3 கில்லு, 22 கில்லு SOBDs அடிச்சு போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கு. ஒருத்தர் கமெண்ட்ரியில ஒரு கொசு தூங்கி இருக்குதான், மூச்சு இருக்குதான். எந்த கொசுன்னு தான் தெரியல. அந்த கொசு குமார் சொல்லுங்க. என்கிற கொசு எதாவது அடிக்கிறான்னு மட்டும் பாருங்க போ. பூச்சிக்கொல்லி வச்சு கொல்லணும். என்ன பண்றது? இதுக்கு ஐவரி கொசு யாருன்னு கொஞ்ச நேரத்துல காமிப்ப பாப்பீங்க. கொசு யாருன்னு கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க. அப்போ ஒரு மாதிரி அழுவீங்க. பாத்து குமார் இருந்துங்க. bro, ஓகேவா? ப்ரோ வந்து ஒரு கேள்வி கேட்க சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்றீங்களா? அவ்வளவுதான் வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சொல்லு. குமாருக்கு M4 வாங்கலாம், ஒரு பிளேயருக்கு வாங்க கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. எதுல கேட்டாரு? கூட வாங்கி என்னதான் வாங்கி சொல்லிருக்காரு? தராங்க, வேற பிளேயருக்கு வாங்கி தர கூடாதான்னு கேக்குறாரு ஸ்ரீ ப்ரோ. நான் எதுவுமே சொல்லி ஸ்திரீ ப்ரோ. இப்ப நீங்க எதுக்கு வந்து கொளுத்தி போறீங்க ஸ்திரீ ப்ரோ? எதுலடா கேட்டாரு? இன்ஸ்டா ப்ரோ. அவர் கேட்ட மாதிரி தெரியலையே. Fake அப்படிலாம் comment தானே, வேற ஒண்ணும் அவர் இல்ல. அப்படி கேட்க அது நமக்கு தெரியாதா அவர் அப்படிலாம் strategy? கேட்க மாட்டாரு. இல்லையே. அதான் லைட் அப்படி கொளுத்தி போட்டு விட்டு அவர் பக்கம் திருப்பி விட்டு போறது எல்லாம் ஃபேக் கமெண்ட் தான். படிச்சுட்டு போடா. நான் கொளுத்தி போடுறேன்னா கொளுத்த வைக்கிறேன்னு பார்க்கலாமா குமார் ப்ரோ? இருங்க. ஆமா இதேறா டேய். ஆமா இதேறா. இங்க பாருங்க, நான் SOBDs ஈஷா தூக்கிட்டாங்க. SOBDs ஈஷா மீண்டும் உயிர் பெற்று வந்தான். என்ன ப்ரோ நான் இன்னும் 17 டீம் 59 பேரு. இது வரைக்கும் SOBDs 22 கில்லு. குமார், அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவன் BDS வந்து பாத்தீங்கன்னா குமார், 16. ஆனா அவன் ஏதோ பேசுறான் பாரு, அவன மனசுல மதிடா. அசால்ட்டா அவன அசல்ட் பண்ணு. போடுறா பட்டு அப்படின்ட்டு போற. அவன் ஓண்டே பேசிட்டு என் மகனுக்கு திருப்பி விட்டுறதுலே என்னடா உனக்கு பிரச்சனை? என்னடா உனக்கு பிரச்சனை? குமாரு வர பாரு, உன்னோட டீம் அணி பத்தின யானை எடுத்தாலே சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அடிக்குது. மண்டே கவிட்ட பாரு, அந்த பாரு சாக்கோ காலி. இப்ப தொட்டா தூக்கத்தால பெரிய கஷ்டம் வச்சுக்கோங்களேன். பல அடி சண்டையில என்னது சண்டையில கிடையாது, சண்டை எங்க இருக்குது? அடிச்சு போட்டு ஒரு டீமை பிரிச்சா அப்படிதான் நடக்கும். அதுனா பெரிய விஷயமா என்ன? தூக்கிட்டா போச்சு. பாருங்க மறுபடியும் வர டீம் 22 அடுத்த 1 நிமிஷம் அடுத்த நிமிஷம் சொன்ன அடுத்த நிமிஷம் யோ இன்வென்ஷன் 1 நிமிஷம். இது பாரு, ஸ்ட்ராட்டஜி மாத்துறவங்கள அன்னைக்குதான் முன்னேற நடக்கும். அது ஒரு சம்பவம் மட்டும்தான் நடக்கும். அவ்வளவுதான் மெடிசின் வச்சா பாரு வாயில. மெடிசின் வச்சா வாயில தொட்டா நாக்கு. மெடிசின் ஒன்னு வாய்ப்பு இருக்கா? டீமை காப்பாத்தலாம் மெடிசின். முகிலனா இல்ல மஜிஷனா பார்க்கலாம் அப்போ. ஈஷா ப்ரோ அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிறாரு. ஃப்ளோட்டிங் பண்றாங்க. ஈஷா காப்பாத்திட்டு இருக்கான். ஈஷா காப்பாத்துறான். SOBDs எல்லாருக்கும் மீண்டும் உயிர் கொடுக்குறான் ஈஷா. வந்த SOBDs 4 பேர் உயிரோட வந்துட்டாங்க. 4 பேர் உயிரோட வந்துட்டானுங்க. டீம் 22 முடிப்பாங்களா? பெஸ்ட் ரிவெஞ்சா இருக்குமா? டீம் 22 இங்கே வச்சு மறுகையா சாலா மட்டை பண்ணா மட்டா கை. என்ன நடக்க போகுது? இல்ல உள்ள வந்துட்டாங்க. உள்ள வச்சு பாத்துறாங்க. உள்ள வந்துட்டாங்க. SOBDs வெற்றிக்காக விளையாடுதானே. 22 கில்லு. இந்த பக்கம் BTS எத்தனை கில்லு? இங்க தின்னோபி மக்கள்ல அகால வண்ணம் அடைந்ததோட 17 கில்லோட BTS செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இப்போதைக்கு SOBDs மட்டும் தான் ஹையஸ்ட் கில்லா இருக்குது. மத்த டீம் எல்லாமே பாத்தீங்கன்னா முட்டை 2 1 1 முட்டை 2 3 3 6 இந்த மாதிரி தான் கில்லுல இருக்காங்க. பார்க்கலாம். ஓகே BTS மறுபடியும் அடுத்த ஒரு ஃபைட் வந்துட்டாங்க. 22 கில்லு 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 22 கில்லு
டினோபி தூக்கல 3 பேருமே மறுபடியும் ஈவென்ட் வந்துட்டாங்க. பக்கத்துல யாரு எஸ்டிஆர் டீம் புரியல குமார் நான் ஒரு விதத்துல ஒத்துக்குவேன். கில் அடிக்கிறதுல வேணா உனக்கு எஸ்பிடிஎஸ் ஓகே, ஆனா ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி இல்ல. ஓஜிபிடிஎஸும் ஹெச்பிடிஎஸ் வேற யாரும் கிடையாதுப்பா. எம்பிடிஎஸ் இன்னைக்கு இல்ல, என்னன்னு தெரியல. இன்னைக்கு வேற ஆட்டத்தை வேற நீங்க காட்டிட்டு பிடி ஹையஸ்ட் கில்னா எஸ்ஓபிடிஎஸ் தான் பூல். அது ஞாபகம் வச்சுக்கோ. 33 கில் அடிச்சதும் இவங்க தான். 37 கில் அடிச்சது ஹையஸ்ட் கில். என்ன வேணா பேசிக்கலாம். ஆனா ஹையஸ்ட் கில்னா எஸ்ஓபிடிஎஸ் தான். ஸ்ட்ராட்டஜி கேம் விளையாட மாட்டீங்களா? இப்போ நம்மளுக்கு முக்கியமான டோர்னமென்ட்டே பெரிய டோர்னமென்ட் தான். இதுவும் தான் பெரிய டோர்னமென்ட். இதுவும் தான் இல்லடா செகண்ட் ஃபேஸ்ல இது 50000 டிராஃபிடா. பிடி ஹையஸ்ட் தான் 50000. அதுக்கு என்ன பண்ணுவ? ஹையஸ்ட் கில்னு வந்தாங்க எஸ்ஓபிடிஎஸ் பிரிச்சுருவாங்கடி. நான் கில்ல மட்டும் போறானா எல்லாரும் நேடி தான் ப்ரோ. நேடி அவ்வளவுதான். ஆமா அதான் நேத்து பண்ணாங்களே நானி. ஏய் பிடிஎஸ் 19 கில். நீங்க ஏதோ எஸ்ஓபிடிஎஸ் பாத்துட்டு இருக்கீங்க. பிடிஎஸ் 19 கில் பாத்துட்டு இருக்கீங்க. ராட்ரிக்கு ஒரு ஸ்ப்ரே போட்டா வண்டி மாட்டிக்கிச்சு. அவங்களால பாத்துட்டு இருக்கீங்க. 19 கில் பக்கத்துல செகண்ட் பிளேஸ் இருக்காங்க. என்ன 18 தான் இப்போ ஒரு கில். 19 கில். எஸ்ஓபிடிஎஸ் 22 கில் செகண்ட் பிளேஸ் இருக்காங்க. பிடிஎஸ் எஸ்ஓபிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு வெறியான போராட்டம் போயிட்டு இருக்கு. அந்த கேப்ல எஸ்ஓபிடிஎஸ் ஃபைட் ஆகுது. ஐயோ எம்எல்ஜி டீமும் ரெண்டு டீம் எஸ்ஓபிடிஎஸ் போட்டு பிரிச்சிட்டு இருக்காங்க. எம்எல்ஜி போட்டு பிரிக்குதானே. ராட்ரிக் மறுபடியும் ஹேக்கர் ஆயிட்டானா என்ன? 23 அவ்வளவு சாய காலமரணம் சாய தூக்க முடிய வாய்ப்பே கிடையாது. அவன முடிந்தது. வீட்டுல 2 பேர் இருக்காங்க. எவ்வளவு கில் அடிச்சாலும் வேஸ்ட் தான். 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. எவ்வளவு கில் அடிச்சாலுமே வேஸ்ட் தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்படி செத்துருவாங்க. ஆனா எஸ்ஓபிடிஎஸ் போட்டு பிரிச்சிட்டு இருக்கு. எஸ்ஓபிடிஎஸ் எல்லாரும் கொன்னுட்டு இருக்கு. 22 கில் 35 கில் இல்ல 40 கில் இல்ல ஒரு 50 கில் அடிச்சிருவாங்களா எஸ்ஓபிடிஎஸ். 50 கில் வின்னிங் டார்கெட் ஆகுமா எஸ்ஓபிடிஎஸ். 50 கில் வாய்ப்பே இல்ல. நான் சொல்றேன் 60 கில் வைக்குமா? ராடுதான் ட்ரோல் 60 கில் கூட வைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்ஓபிடிஎஸ் ராடு ட்ரோல் தான். ராடு ட்ரோலா? ஆமா 2 நாள் இன்னைக்கு போன் பண்ணாங்க காலி பண்ணும் பாரு. நான் நினைக்கிறேன் ஓஜிபிடிஎஸ் நினைச்சிட்டு இருக்க நீயா? ஆமா யார் என்ன கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருவாங்க. கம்மனு இங்க பாருங்க இந்த பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யாரு மெஜிசியனு கட்டம் கட்டி வட்டம் கட்டி திட்டம் கட்டி அடிக்கிறாங்க. சொல்ல போனா பாருங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜோன் பிளாக் பண்றாங்க. ஆமா அவ்வளவுதான். இந்த மேட்ச் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? 26 பேர் அதுல இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் 2 பேர் எஸ்ஓபிடிஎஸ் 4 பேர் இருக்காங்க. மிஸ்டர் டீம் 13 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர். சரிங்களா இவங்க எல்லாரும் ஹையஸ்ட் கில் டிராஃபிங்கிறதுனால இவங்க யாருமே பார்க்க முடியல. ஏன்னா எல்லாருமே கில் கம்மியா தான் இருக்காங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் கில்லா பிடிஎஸ் எஸ்ஓபிடிஎஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. சோ அதனால நம்ம அவங்கள பாத்துட்டு இருக்கோம். மீண்டும் அடி போட்டு பிரிக்கிறாங்க. எம்எல்ஜி உள்ள வர தூக்குறாங்களா? உள்ள வர தூக்குறாங்க. ஐயோ மியூசிஷியன் சரியான விட்டு வச்சான். ஒருத்தர் கூட சுட்டு தவிர 2 நாள் சொல்ல முடியும். மிஸ் பண்றாங்க. பிடிஎஸ் முடிக்கிறாங்க. பிடிஎஸ் முடிக்கிறாங்க. பிடிஎஸ் சிங்கிள் ரோல் மட்டும் தான். நூப ஓ பிடிஎஸ் 24 பிடிஎஸ் 24 பிடிஎஸ் 23 போர் ஹெல்ப் பண்ணிருச்சு. வேற ஒரு டீம் ஹெல்ப் பண்ணிருச்சு. ஆனா இவ கில் ஆட்டே போட்டாங்க. 26 24 தான் 26 அண்ணா 26 அண்ணா சிங்கிள் ரோல் 14 கில் 30 வந்துரும் பாரு. அட கமால் போடுறான் பாரு. நேடு போடுறான். 30 வந்துருமா? இது வெடிச்சா 27 அண்ணா. ஆமா இவங்க 24 போடு முடியல. 27 7 ட்ரோல் 15 கில் போடு முடிக்கிறான். ஆனா குமார் கடைசில பிடிஎஸ் கிட்ட மாட்டிக்கணும். பிடிஎஸ்ல ஒரு ஆளா நின்னு தன் அடிக்காத 27 கில்லு தல. ஐயோ 15 கில்லு. அவன் ஆல்மோஸ்ட் பாதி கில்லுக்கு மேலே 70% கிட்டத்தட்ட கில் அடிச்சு வச்சிருக்கான் ட்ரோல் மட்டும். ஆனா இந்த பக்கம் எஸ்ஓபிடிஎஸ் 24 கில்லு 3 கில்லு டவுனாவே இருக்காங்க. 1 மட்டும் தான் பிடிஎஸ் இருக்கான். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. யாரோ லெவல்ல இங்க பாரு ட்ரோல் மறுபடியும் ஒரு கில்லு. மீண்டும் ஒரு கில்லு ட்ரோல். மெடிஷன் ஜோன் பிளாக் பண்றான். தனியா இருக்கான்.
ஜோன் ஆரம்பிக்குது 28வது கில்லை நோக்கி ட்ரோல் கைஸ். ஐயோ போச்சு ட்ரோல் மாடிடா 1 ட்ரோல் அகால மரணம் அடைகிறான். cover ட்ரோல் கொடுக்க 27 கில்லுடன் டின்னர் எடுக்காம அகால மரணம் அடைகிறான். இல்ல ரீகால் ட்ரோல முடிச்சா BTS முடிஞ்சது. ஆட்டோ ரீகால் 27 கில்லு முடிஞ்சது. ட்ரோல முடிச்சா BTS முடிஞ்சது. 27 கில்லு முடிஞ்சது. SOBTS தான் அடுத்தது. ரீகால் ஆனா சூப்பரா இருக்கும். அடுத்தவங்க. ஆட்டோ ரீகால் ஆயிரு வாடுங்களா. ரீகால் ஆறா ட்ரோல் ஆயிட்டானே. ரீகால் ஆயிட்டா மீண்டும் வருகிறான் ரீகால் ஆயிட்டான். ஆனா SOBTS 25 கில்லோட இருக்காங்கண்ணே. SOBTS 25 கில்லோட இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் கில்லோ கொன்ன 27 கில் 26 ஒரு கில் ட்ரோல் அடிச்ச அந்த 27 கில்லோட BTS செட்டி பெற போதா? SOBTS BTS SOBTS BTS சிங்கிள் ட்ரோல் 1 HP சிங்கிள் ட்ரோல் 1 HP SOBTS சிங்கிள் ட்ரோலா நெருப்பு விஜய் நாக்கு என்ன நடக்க போகுது? என்ன நடக்குது? டிக் டிக் நேடு விழுகுமா மாட்டுவானா ஈஸ்வா டிக் 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 ஐயோ நேடு விழுந்துச்சு சாக்கோ போட்டா ட்ரோல சாக்கோ முடிச்சா ஃபிளாஷ் மட்டும்தான். அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் மேட்ச் SOBTS மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் டோட்டலா 28 கில்லோட SOBTS என்னடா சாக்கோ 12 கில்லு 12 கில்லனே 12